இந்தியா டுடே அதை டைரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஏஜென்சி கிட்ட தான் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் சிஓஎஸ் கிட்ட கொடுத்த மாதிரி ஏஜென்சி யாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஐ மீன் ஏஜென்சிக்காக நம்ம அதை சொல்லிடல. இந்த இடம் தான் நான் குறிப்பிட்ட அந்த மோட் ஆஃப் சர்வேக்குள்ளே நீங்கள் போகணும். நேரில் போனாங்களா, நேரில் போனால் உங்களுக்கு 1500 பேர் ஆட்கள் இருக்கிறாங்களா, ஃபோனில் எடுத்தாங்களா, ஃபோனில் எடுத்தாங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனே இல்லாமல், ஏன்னா நீங்கள் ஆன்லைன் மோட்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேருக்கு டிஜிட்டல் லிட்ரஸி இன்டர்நெட் இருக்க ஃபோன் யூசேஜ் இருக்குன்னு இருக்குது. தமிழ்நாட்டில் ப்ரௌஸ் பண்ணக்கூடியவர்களுடைய லிட்ரஸிங்கிறது 50 ரஃபாக டிஜிட்டல் லிட்ரஸி 52%. அந்த மீதி இருக்கக்கூடிய 48% உங்களுடைய போலுக்குள்ளேயே உள்ளே வர மாட்டாங்கங்கிறது இருக்குது. அது பார்த்திங்கன்னா வெறும் மேஜராக சோஷியல் மீடியா பேஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் சாம்பிளிங் அக்ராஸ் தமிழ்நாடு செய்யப்பட்டதா, இல்லை ரேண்டம் சாம்பிளிங்காக, மோடு என்ன, இதில் ஹைப்ரிட் மோட்னு சிலது செய்வாங்க, சிலது நேரில் போவாங்க, த்ரூ ஃபோன்ஸு, சோஷியல் மீடியா. இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி 234 உங்கள் தொகுதி என்னன்னு போய் தேடி அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து உங்கள் ஏஜ் குரூப்புக்கு முன்னாடி யார் போட்டிங்க, இப்போ யாருக்கு போட்டிங்கன்னு இத்தனை கொஷின்ஸை அட்டன் பண்ணணும். பல பேர் பாதியிலே வெளில வந்துடுவாங்க. இந்த ஆட்கள் இவங்க கிளாஸில் இல்லை ஒருத்தவங்க பேசுகிறாங்கனாலே 1 நிமிஷம் அவங்க அதை ஃபோக்கஸ்டாக கேட்டாலே பெருசு, அந்த கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் மிச்சம் இருக்குது. அது வந்ததுன்னா தாவே சந்தோஷம். ஆனால் மேபி எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நம்ப வேண்டான்ட்டு ஒரு அறிக்கை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் இன்னைக்கு புட்டபர்த்தி போயிருக்கார், நாளைக்கு தான் வியாழக்கிழமை, மேபி சாய்பாபா அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன், மேபி நாளைக்கு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எதுவும் ஸ்டேட்மெண்ட் வருதா, இங்கே இது எதையுமே நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அவங்க தொண்டர்களுக்கும் சொல்லணும், தலைவர்களும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது தான். ஏன்னா இது எல்லாம் கணிப்புகள் எல்லாமும் தவறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது.